உதயாவின் தந்தையும் கணவனும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். இவள் பரிமாறிக்கொண்டே இருந்தாள். அப்பொழுது கதிரவன், உதயா, சாப்பிட்டியா என்று கேட்டான். இல்லை என்று சொன்னதும், நீயும் உட்காரு, சேர்ந்தே சாப்பிடலாம் என்று சொல்லி உதயாவையும் அருகில் உட்கார வைத்து உணவை பரிமாற பொன்னம்மாவிடம் சொன்னான். பொன்னம்மா மூவருக்கும் உணவை பரிமாறி விட்டு செல்ல, கதிரவன் உதயாவிற்கு உணவை ஊட்டிவிட்டான். அதை கண்ட தந்தைக்கு பொன்னம்மாவுக்கும் மிகுந்த ஆனந்தமாக இருந்தது. நம்ம தான் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்று. இப்போ 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதுவே மனசு சந்தோஷமாக இருந்தது அவருக்கு. சாப்பிட்டு விட்டு எழுந்ததும் தந்தை உதயாவிடம், ரொம்ப சந்தோஷமா, என் பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி உன்னுடைய சின்னம்மா கிட்டையும் நீ அன்பா இருந்துட்டா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லிவிட்டு மாப்பிள்ளையிடமும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார். மாப்பிள்ளையும் அலுவலகத்திற்கு சென்று விட, பிறகு அமராவதி வர, வாங்க அத்தை, வரவேற்றார். மாமா வரலையா அத்தை? இல்லம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கும். அப்புறம் என் பேர குழந்தைங்க என்ன சொல்றாங்க? புன்னகையுடன், உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க என்று இருந்தால். பரவாயில்லையே, செக்கப்புக்கு போயிட்டு வந்துட்டியா? அவர் கூட போயிட்டு வந்துட்டேன் அத்தை. குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ் அத்தை. நான் ஒரு மாதிரியா இருந்தப்போ நீங்க தான் என் மனசு புத்திமதி சொல்லி ஆறுதல் படுத்துனீங்க. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு அத்தை என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அமராவதிக்கு மகிழ்ச்சியாய் போனது. சாப்பிட குடிக்க என்ன வேண்டும் என்று கேட்டு உபசரித்தாள். ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே அத்தை, உனக்கு பொய் சொல்ல வரலம்மா. பிரச்சனை ஒன்றும் இல்லையே. ம்ஹும். அம்மா ஞாபகம் வந்துடுச்சு என்றவள் அதற்கு மேல் முடியாமல் குலுங்கி விட்டிருந்தாள். சில நிமிடங்களில் சமாளித்து நிமிர்ந்தவள், சாரி அத்தை என்றிருந்தாள். எதுவானாலும் என்கிட்ட சொல்லலாம். ஒரு பொண்ணா உன் கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது. என்ன உதயா, அப்படி குறிப்பா ஏதாவது இருந்தா அதுவும் உங்ககிட்ட சொல்லாம? என்ன அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா உன்னை என் மகளா தான் பாக்குறேன். நீயும் என்ன அம்மாவா நினைச்சுக்கோ. அதுவும் இந்த மாதிரி சமயத்துல மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். சரி அத்தை, நிச்சயமா. வாயேன், அங்க வீட்டுல வேணும்னா வந்து 2 நாள் இருந்துட்டு வருவியாம். அப்படி இருக்கணும்னு தோணுனா நீங்க வேண்டாம்னு சொன்னா கூட வந்து நிப்பேனாக்கும். இதுதான் சரி. ஆனா நான் ஏம்மா அப்படியெல்லாம் சொல்ல போறேன்? அப்புறம் மறந்தே போயிட்டேன் பாரு. இதுல உனக்கு பிடிச்ச அதிரசமும் அச்சு முறுக்கும் இருக்கு, எடுத்து உள்ள வை. நன்றியுடன் பெற்றுக்கொண்டாள் உதயா. என்ன புதுசு புதுசா தேங்க்ஸ் எல்லாம்? சரி அத்தை, இனிமேல் இல்ல. சரி, சொல்லுமா, வேற என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதற்கு மேல் முடியாமல் சித்தியின் 2 முகங்களையும் அதை தந்தை தவறாக புரிந்து கொண்டு பேசியதையும் சொல்லியிருந்தாள். நீ உன் சித்திய பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? ம் என்ன? என்னால எதுக்கு மத்தவங்களுக்கும் பிரச்சனைன்னு தான். ம் அதுக்காக உனக்கு என்ன கிரீடமா கிடைச்சிடுது? பொண்ணுங்க புகுந்த வீட்டுக்காக பார்க்க வேண்டியதுதான். ஏன், நீ உன் புருஷனுக்காக பார்த்தா கூட சரின்னு சொல்லலாம். தகுதியே இல்லாத உன் சித்திக்காகவெல்லாம் ஏன்? ஓ, நீ உன் அப்பாக்காக பார்க்கறியாக்கும். ஏன், அப்படியே பார்த்தா கூட உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு உன் சித்திய காப்பாத்துறதா உன் அப்பா மட்டும் விரும்புவாருன்னா நினைக்கிற? பொண்ணுங்க சும்மாவே நிறைய விட்டு கொடுக்க வேண்டி இருக்கு. நாம எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாலும் அதுக்கு மேல எதிர்பார்க்கிற உலகம் இது. ஏன், அதுக்கு நன்றி கடன் கூட கிடையாது. நாம எதிர்பார்க்க மாட்டோம்னாலும் அதுக்கு மேல நம்ம அறியாமலே இயலாமையும் பயன்படுத்திக்கிற சமூகம் இது. இதெல்லாம் போதாதுன்னு நீ தியாகி வேற ஆக போறியாக்கும். புரியுது அத்தை. அப்பா கண் மூடித்தனமா அவங்கள நம்புறாரு. அதோட அந்த சித்தி மாதிரி இன்னும் யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் சொல்லலாம். அவங்க மேல தப்பில்ல. ஆனா அத நம்புற அப்பாவை இனி என்னன்னு சொல்றது? என் மகளை பத்தி எனக்கு தெரியும்னு அவர் சொல்லி இருந்து அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுவாங்களா? அது இல்லாதப்போ நீதானே. வேண்டாத்த, அது எனக்கு அசிங்கமா படுது. ஏன், அப்படி சொல்லிதான் பெத்த மகளை கூட அவர் புரிஞ்சுக்காருன்னா எனக்கு தான் அது கேவலம். சரி, கதிரும் ஏன்
எல்லாம் நம்புற மாதிரி பேசுறாங்களே! என்னம்மா இது? உன் புருஷன் உன் பேச்ச தானே கேட்கணும். அவர் இப்ப ரொம்ப மாறிட்டாரு அத்த. இப்போ இனிமே உன் சித்தி பேசுன்னு சொல்றதையும், அவங்க ஊருக்கு கிளம்பி வான்னு சொல்றதையும் நான் இனிமே கேட்டுக்க மாட்டேன் என்று என்கிட்டயே சொல்லிட்டாரு. அது உன் விருப்பம் என்றும் சொல்லிவிட்டார். அதனால அவரால இனிமே எனக்கு இத பத்தி பிரச்சனை இல்ல. அப்போ கதிர்கிட்ட உன் சித்தி இப்படி பேசுறாங்க என்று சொல்லியிருக்கலாம் இல்ல உதயா? அதற்காக சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரவில்லை. ஏன் தேவையில்லாம பேசணும்னு விட்டுட்டேன். அவரும் இத பத்தி கேட்க மாட்டேன் என்று சொன்னதால சரின்னு விட்டுட்டேன் அத்த. அமராவதி கல்யாணம் ஆகி வந்தது அவள் வாழ்க்கையை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தாள். கல்யாணமாகி வந்ததிலிருந்து 25 வருஷம் எப்பவும் எல்லா விஷயங்களையும் அண்ணன் குடும்பம் சொல்றபடியே கேட்டு கேட்டு ஏற்கனவே சுயமா யோசிக்க தெரியாத உன் சின்ன மாமா இன்னும் கையாளாதவர் ஆயிட்டார். பொண்டாட்டிக்கு ஒரு நகை சேலை வாங்கணும்னா கூட அண்ணன் அண்ணி சொல்ற மாதிரி தான் செய்வார். அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட என் விருப்பத்தை கேட்க இவ்வளவு ஏன் எனக்கு மனசு இருக்கு. அதுல நம் புருஷனை எல்லோரும் மதிப்பா பார்க்கணும், மரியாதையா நடந்துக்கணும் எல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கிறத யாருமே புரிஞ்சுக்கல. சின்ன மாமாவுக்கோ சோத்துக்கு கூட வழி இல்லாம கட்டிட்டு வந்தவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கே, இதுக்கு மேல என்னங்கிற நினைப்பு. அது மட்டுமே வாழ்க்கை ஆயிடாதுங்கிறது கடைசி வரைக்கும் அவருக்கு புரியாமலேயே போய்விட்டது. என்னோட துரதிர்ஷ்டம். ஒரு கட்டத்துல சுத்தமா தாங்கிக்க முடியாம நாம தனியா போகலாம், இல்லைன்னா என்னால உங்க கூட இனிமே வாழ முடியாதுன்னு ஒரடியா நின்னுட்டேன். அப்படியாவது உன் சின்ன மாமாவுக்கு பொறுப்பும் தன்னோட குடும்பங்கிற ஆசையும் வராதாங்கிற ஆதங்கம்தான். அங்கதான் எல்லோரோட சுயரூபமும் தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் யாரு கண்ணுக்கும் ஒரு பொருட்டா கூட தெரிஞ்சு இருக்காதனா, அப்ப இருந்து எல்லோருக்கும் வேண்டாதவளா ஆயிட்டேன். அது வரைக்கும் வேலைக்காரியோட வேலைக்காரியா வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த சித்தி அதுக்கப்புறம் தப்பானவள் ஆயிட்டா. ஏன் எதிரியாவே பார்க்க தொடங்கிட்டாங்க. எனக்கும் என் புருஷனுக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் சரியா கிடைச்சிருந்தா 25 வருஷம் ஒன்னா இருந்த எங்களுக்கு எப்படி தனியா போகுன்ற எண்ணம் திடீர்னு வரும். எவ்வளவுதான் மற்றவங்களுக்காக பார்த்து கீழடங்கி போனாலும் கடைசியில நம்ம அவசியத்துக்கும் தேவைக்கும் பேசும்போது மோசமானவங்களா ஆயிடுவோம். அது வரைக்கும் நாம செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துடுவாங்க. இத பட்டு எழுந்த நான் சொல்றேன். தியாகம் அது இதுன்னு முட்டாளாயிடாத. அவசியத்துக்கு பேசு. அவசியமான நேரத்திலையும் இடத்திலையும் கண்டிப்பா பேசு. இது ஒன்றும் அந்த காலம் இல்ல. மனுஷங்களுக்கு மனிதாபிமானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு. இது கலிகாலம். புண்ணியத்துக்கு விழுந்த மாட்ட பல்ல பிடுங்கி பதம் பார்த்துடுவாங்க. ஏன்னு சொல்றேன்னா, ஒரு தடவை தெரியாம கூட நம்மள தப்பு சொல்ல தொடங்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் பேசின வாய் அடங்காது. வேணும்னே தப்பு கண்டுபிடிக்க தோணும். ஒரு விஷயத்த பேசணும்னு தொடங்கினா, அவங்களுடைய நியாய, அநியாயம் 2மே பேசணும். அந்த விஷயத்துல கதிர தவிர எல்லோருமே சுயநலவாதிங்க தான். உன் புருஷன் மட்டும்தான் பாவம். சித்தின்னு எனக்காக பரிஞ்சு பேசி நான் பார்த்திருக்கேன். தொடக்கத்துல உன் அழகு, படிப்பு, பணம், நகரத்துல வளர்ந்த விதம்னு உன்னை ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் உன் மனசு புண்படுற மாதிரி கூட பலமுறை பேசியிருக்கேன். எங்க நீ கதிரோட மனச மாத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களையெல்லாம் இன்னும் வேண்டாதவள் ஆக்கிடுவியேங்கிற பயம்தான். ஆனா போக போக நீ அப்படிப்பட்ட பெண் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப வெகுளி. உண்மையான அன்புக்காக எதையும் செய்றவ. முக்கியமா முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு பேச தெரியாதவங்கிறதையும். ஆனா அதே குணம் அளவுக்கு மீறி போயிட்டா நம்மள வச்சு விளையாடிடுவாங்க. ஏன் அது உன் வாழ்க்கையையும் பதம் பார்த்துடும். அதுக்கு விடுறதா இந்த சுயநலமான சமூகம் பார்த்து விவரமா நடந்துக்கோ. இல்ல அத்த, நீங்க சொன்னதை மனசுல வச்சு நடந்துக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்பட்டுமா? உப்புச்சலுப்பு இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் பார்த்து இந்த மாதிரி சமயத்துல அலட்டிக்காத. உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கோ என்று மீண்டும் ஒரு முறையும் சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தார். வழக்கம் போல மாலை நடைபயிற்சியை முடித்து கொண்டு வந்த உதயா குளித்து இரவு உடைக்கு மாறி வந்திருந்தாள். ஏனோ அன்று யாரிடமும் இயல்பாக பேச முடியுமா என்று தோன்றவில்லை. அந்த அளவிற்கு மிகவும் அசதியாக உணர்ந்தாள். வழக்கமாக உற்சாகத்தை தரும் நடைபயிற்சியும் அன்று நிலைமையை மேலும் மோசமாய் இருந்ததென்று தான் சொல்ல வேண்டும். காரணமும் அவளுடைய தந்தை கங்காதரன் பேசியிருந்த வார்த்தைகளே.
அதோடு முடித்திருந்தால் கூட சமாளித்துக் கொண்டு இருப்பாளாய் இருக்கும். ஆனால் சற்று முன் சிற்றனை புது எண்ணிலிருந்து அழைத்திருக்க அது தெரியாமல் எடுத்து பேச நேர்ந்தது ஒரு காரணம். சும்மாவே ஆடும் பேய் பொட்டு கண்டால் விடுமா என்பதைப் போலதான் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசாமலோ அல்லது கண்டு கொள்ளாமலோ இருந்த போதே உதயாவை பிடிக்காத வனிதாமணிக்கு இப்பொழுது சொல்ல வேண்டியதே இருக்கவில்லை. இதுவே உதயாவிடனிடத்தில் வேறொரு பெண் இருந்திருந்தால் இவ்வளவு பெருந்தன்மையுடன் ஏன் தனது புத்திக்கு பல மடங்கு கேவலமாக கூட நடந்து கொண்டிருப்பாள் என்பதை வனிதாமணியும் உணர்ந்ததிருக்கவில்லை. பொறாமையும் பழியுணர்ச்சியும் அவளுடைய கண்களை ஒட்டுமொத்தமாக கட்டி போட்டு விட்டிருந்தன என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அமாண்டமாகவும் மேலும் மேலும் கீழ்த்தரமாகவும் உதயாவை பேசிக்கொண்டே போனாள். அதன் அடிப்படையில் தான் உன் கணவனிடம் ஒன்றுக்கு இரண்டாக இல்லாததையும் பொல்லாதையும் அவர் நம்புகிற இடுக்கட்டி உன்னை கழுத்து பிடித்து வெளியேற்ற வைக்கிறேன் காத்திரு என்று அளவு கடந்த பொறாமையில் சொல்லியிருந்ததோடு அதற்கான முயற்சியிலும் இறங்கியிருந்தாள். உதயா என் பேச்சதான் கேட்பதில்லை. சரிதான், போகிறது என்று பார்த்தால் உங்களுடையதுமா? நான் அத்தனை முறை அழைத்த பிறகும் கூட உதயாவும் நீங்களும் ஊருக்கு வராததில் உதயாவின் தந்தை என் மேல் மிகவும் கோபமாக இருக்கிறார். அனைத்தும் தெரிந்த இவரை என்னை தவறாக பேசும்போது இனி ஊர் உலகத்தை பற்றி கேட்க வேண்டியதே இல்லையே. அதற்கு மேல் உதயாவும் அப்படி என்ன, நானும் வெறுங்கையோட வந்து அமர்ந்திருக்கிறேன். என் கணவரின் வீட்டை போல பல மடங்கு சொத்து சுகத்தோடு அல்லவா வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை இங்கே என் கணவர் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடாத குறையாக பார்த்து கொள்கிறார். ஏன் அவரே வா போ வரலாம் என்று அழைத்தால் கூட நான் மறுத்து விடுவேன். ஏன் அதைதானே 6-7 மாதங்களாக செய்து வருகிறேன் என்கிறாள் உதயா. இதை கூட உங்களிடம் எப்பொழுதும் போல சொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தேன். ஆனால் இந்த முறை மிகவும் எடுத்தெறிந்து பேசிவிட்டாள். அதுதான் எதற்கும் காதில் போட்டு வைக்கலாம் என்று தோன்றியது. மாற்றாந்தை மனப்பான்மையுடன் நடந்துகிறவர்கள் எத்தனையோ பேர் ஊர் உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் உதயாவின் தந்தையோடு நீங்களும் என்னை அப்படி எண்ணி விட்டதை தான் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஐயோ, நீங்கள் என்னை தவறாக எண்ணிவிட வேண்டாம். நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லை என்பது எனக்கு தெரியும். என்ன, உங்களால் அவ்வளவு நாட்கள் முடியாவிட்டாலும் உதயா ஒரு 15-20 நாட்கள் இங்கு வந்து தங்கிவிட்டு சென்றால் அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம். நீங்களும் உதயாவோட வந்து ஓரிரு நாட்கள் தங்கி அவளை விட்டு சென்றால் நாங்கள் இருவரும் சில வாரங்கள் கழித்து அவளை அழைத்து வந்து விட்டு வருகிறோம். அல்லது உங்களுக்கு அப்ஜெக்ஷனே இல்லை என்றால் நீங்களே கூட திரும்பவும் வந்து அழைத்து செல்லலாம். எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன், அதைவிட பெரிய சந்தோஷம் வேறில்லை. ஏதோ ஆந்தகத்தில் அழைத்து நடந்ததில் தாங்க முடியாதவற்றை சொல்லிவிட்டேன். அதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இருந்தாள். ஏன் இதையே கொஞ்சம் மாற்றி உதயாவின் தந்தை, அதாவது அவர்களுடைய கணவர் கங்காதரிடமும் சொல்லியிருந்த வனிதாமணி தன் பக்கத்தை யாரும் குறை சொல்லவோ அல்லது கண்டுபிடிக்கவோ முடியாத அளவிற்கு வளமாக்கி கொண்டாள். சும்மாவே வனிதாமணியின் சாமர்த்தியத்திற்கு முன்னால் உதயா ஆடிக்காற்றில் இளம்பஞ்சுதான். அப்படி இருக்க பழி தீர்க்க வேண்டுமென்று முடிவு செய்தே இறங்கிய பிறகு கேட்க வேண்டுமா? விளைவு வனிதாமணியின் மாஸ்டர் பிளான் கணவன் மனைவிக்கிடையே மேலும் பெரும் விரிசலை ஏற்படுத்த திட்டம். இந்த விஷயத்தை எனக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் நினைப்பதை தான் செய்வேன் என்று ஒரடியாக நின்று விட்டிருந்தாள் உதயா. கதிரவனும் சரி என்று விட்டிருந்தான். கேட்டால் இருவருக்கும் சண்டை வரும், அவள் விருப்பம் என்று விட்டிருந்தான். வா பிரதீப், பார்த்தே 1 வாரம் ஆயிடுச்சு. சரிதான், எப்படி இருக்க கதிர்? நல்லா இருக்கேன். நீ உன் வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பனின் பதில் கதிரவனின் முகத்தில் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்திருந்தன. என்ன பாக்குற, உன் மனைவி உதயா உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசிதான் கதிர். அட, இதென்ன புதுசா ஏதேதோ சொல்ற? பின்ன உதயாவோட வாய் முகூர்த்தம் பழிச்சிடுச்சு. பிரேமா இப்போ விசேஷமா இருக்கா. கங்க்ராஸ் பிரதீப். தேங்க்ஸ்டா. இதுல ஸ்வீட் இருக்கு. பிரேமா உதயா கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்புனா. அப்படியே அவங்க போன் நம்பரையும் கொடு, மெசேஜ் அனுப்ப சொன்னா. தலைக்கால் புரியாத சந்தோஷத்துடன் நண்பனை உள்ளடக்கிய ஆச்சரியத்துடன் பார்த்தான் கதிரவன். உண்மையிலே நண்பன் சொன்னது சந்தோஷமான விஷயம்தான். ஆனாலும் அதற்காக இப்படியா என்று இருந்தது. என்ன கதிர்? இல்ல, ஐயாவை நீ கையில பிடிக்க முடியாது போல இருக்கு. பின்ன இதை விட சந்தோஷம் வேற என்ன சொல்லு.
முக்கியமா பிரேமா சந்தோஷமா இருப்பாளே, அது போதும். இது 8 ஆண்டுகளுக்கு தவத்திற்கு கிடைத்த பலன் அல்லவா? அது மட்டுமா? அந்த வீட்டு பெரியவர்கள் முதல் அனைவருக்கும் கிடைத்த வரமும். பிரதீப்பே சொல்வதைப் போல அவனுடைய மனைவிக்கும். ஆனாலும் நீ பண்றது சரியில்ல பிரதீப். என்ன கதிர்? ஸ்வீட்ஸோட வேலையை முடிச்சிட்ட பாக்குறியே? யார் சொன்னது? 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ல ட்ரீட் இருக்கு. அப்போ உதயாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டும். ம். நெல்லுக்கரைக்கும் நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு பாய்கிற மாதிரி உதயாவுக்கு கிடைக்க போறதுல கொஞ்சம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லு. இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா முடியாது. அப்படியே வச்சுக்கோ. எல்லாம் நேரம்டா சாமி. அதோட நின்று விடாமல் அவனது மனைவிக்காக பிரதீப் சின்ன சின்ன விஷயங்களிலும் எடுத்துக்கொள்ளும் அக்கறையும் சிரத்தையும் கதிர் அவனை யோசிக்க வைத்திருந்தன. நாமளும் இப்படி மனைவி மேல அன்பா பிரியமா இருக்கணும் என்று நினைத்து கொண்டான். அன்று அலுவலகத்தில் வேலை குறைவாக இருக்க வழக்கத்தை விடவும் நேரத்திலேயே கிளம்பி விட்டிருந்தான் கதிரவன். அலுவலகத்திற்கு வெளியேறி காரை நோக்கி நடந்தவன் அருகே மல்லிப்பூ விற்று கொண்டிருக்கும் கடைக்கு சென்று மனைவிக்கு ஒரு 3 முழம் பூவையும் வாங்கி கொண்டான். பிறகு அவளுக்கு பிடித்த ஸ்வீட் பழங்கள் என வாங்கி கொண்டு காரில் வைத்து ஏறியவுடன் தனது கைபேசிக்கு வந்த மனைவியுடைய சிற்றணியின் அழைப்பை எடுத்து பேசியிருந்தான். இனிமேல் எனக்கு அழைக்க வேண்டாம் என்று சொல்ல எண்ணியவனால் ஏனோ அப்படி சொல்ல முடிந்திருக்கவில்லை. வனிதாமணியின் வேதனை புரிந்ததே காரணம். இருந்தும் நம்மால் என்ன முடியும்? அவள் விருப்பம் என்று சொல்லிவிட்டேன். இனி மேலும் மேலும் இவர் போனை எடுக்காமலே விட்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டே இருந்தான். படுக்கையில் பாதி சாய்ந்தவாறு அமர்ந்து புத்தகம் ஒன்றில் மூழ்கி போயிருந்த உதயா தனக்கு முன்பாக ஏதோ நிழலாடுவது போலிருக்க நிமிர்ந்து பார்த்திருந்தாள். கணவன் நின்று இருக்க புத்தகத்தை வைத்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். உன் சித்தி கிட்ட பேசிட்டியா? எப்போ? சாயங்காலம். நீ கூப்பிட்டு பேசினியா? இல்ல, அவங்கதான் கூப்பிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? புதுசா என்னத்த சொல்லிட போறாங்க? எப்பவும் போல பொறாமை பேச்சுதான். இனிமே நீயே பேசி அவாய்ட் பண்ணிடுமா. என்கிட்ட அவங்க போன் பண்ணி பேசி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதோட அவங்க பேசும்போதெல்லாம் உன் மேல எனக்கு கோவம் வந்துடுது. எவ்வளவோ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்டயும் அமைதியாகவும் பேசணும். உன் மேல நான் கோவப்படக்கூடாது என்றுதான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிட வேண்டியதானே? ஏன் உன் அப்பா வந்தார்ல, நீ அவர்கிட்ட பேசி சொல்லிவிட வேண்டியதானே? திரும்ப திரும்ப ஏன் பேசிக்கிட்டே இருக்காங்க? இல்லைன்னா சொல்லு, உன்னை அவங்க வீட்டுக்கு போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ 1 வாரம் 2 வாரம் இருந்துட்டு வரியா? இல்லைங்க, அங்க என்னால எல்லாம் இருக்க முடியாது. அப்ப நீயே சொல்லிடு உதயா. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுறீங்களா? நான் போய் குளிச்சிட்டு வரேன். நீ சாப்பாடு எடுத்து வை. நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. நீங்க வந்ததும் சாப்பிடலான்னு இருக்கேன். கணவன் மெல்ல மனைவி அருகே வந்து அவள் தோள்களை தொட்டு கன்னத்தை நிமிர்த்தி, இதை பார் உதயா, நான் வர லேட்டானாலும் நீ சாப்பிடாம இருக்காத. நீ சாப்பிடு. எனக்காக நீ நேரம் தள்ளாதே. நான் வரும்போது உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு. ஆனா நீ முன்னாடியே சாப்பிட்டு விடு. வயித்துல குழந்தை இருக்கிறதுல சாப்பிடாம இருக்காதம்மா, சரியா? என்று கணவன் கொஞ்சம் துணியில் கேட்க மனைவி சரி என்று தலையசைத்தாள். சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். கணவன் குடித்து முடித்து வந்ததும் இருவரும் டைனிங் ஹாலில் உட்கார்ந்து சாப்பிட அமர்ந்தார்கள். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் தங்கள் அறைக்கு சென்றனர். மனைவியை கட்டிலில் அமர்த்தி கணவனும் உடன் அமர்ந்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். உதயா, சொல்லுங்க. இன்னைக்கு இல்ல இல்ல, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னு சொல்லு. என்னங்க, எதுவுமே சொல்லாம சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றீங்க? ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்று கேட்க, ஆமா, மறந்தே போச்சு. வேலுவிடம் சொல்லி காரில் இருக்கும் கவரை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்து விட்டு போனான். அதில் இருக்கும் மல்லிப்பூவை மனைவியின் தலையில் வைத்துவிட்டு ஸ்வீட்டையும் பழங்களையும் எடுத்து கொடுத்தான். இதுதான் உங்கள் சர்ப்ரைஸ் என்று சிரித்து கொண்டே வாங்கி கொண்டாள். அதெல்லாம் இல்ல, எங்க ஆபீஸ்ல. ஆபீஸ்ல எனக்கு என்ன சர்ப்ரைஸ்? நீயே யோசிச்சு சொல்ல. ஐயோ, நீங்களே சொல்லுங்களேன், எனக்கு புரியவே இல்ல. என நண்பன் பிரதீப். ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க மனைவிக்கு தான். அவங்க மனைவிக்கு என்ன ஆச்சு? இருடி, பேச விடுடி. அதுக்குள்ள பதற. சரி, சொல்லுங்க நீங்களே. அவர் மனைவி மாசமா இருக்காங்க. அதுவும் நீ அன்னைக்கு சொன்னியே அந்த வார்த்தை பளிச்சிடுச்சு. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க உனக்கு நன்றி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சர்ப்ரைஸ் இருக்காம். அவங்க மனைவி உனக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க.
உன்னுடைய போன் நம்பர் அவர் மனைவி கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன். இதை கேட்ட உதயாவுக்கு மிகுந்த சந்தோஷமாகி போனது. ரொம்ப சந்தோஷங்க. 8 வருஷமா குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமுங்க. அவங்க மாசமா இருக்கிறது நினைச்சா என்னை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன? என்ன விட? ஆமா, நான் மாசமா இருக்கிறது இங்க யாருக்குமே விருப்பம் இல்லையே. உடனே கதிரவன் அவள் முகத்தை பார்த்து, என்ன சொன்ன? விருப்பம் இல்லனா? அப்படி எப்படி நீ சொல்லலாம்? எனக்கு விருப்பம் எல்லாம் இருக்கு. நீ மாசமா இருக்கிறது தெரிஞ்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அது உனக்கே தெரியாதா? ஆமா, சந்தோஷப்பட்டீங்க தான். ஆனா அப்படி இருந்து என்கிட்ட சண்டை போட்டு அடிக்கவும் செஞ்சீங்களே அப்போ என்று கண் கலங்க, ஏ உதயா, இங்க பாருமா, நான் அப்படி பண்ணதுக்கான காரணத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப பழையதை பேசி நமக்குள்ள சண்டை வேண்டாமே. இனிமே நான் சண்டை போட மாட்டேன். உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் சரிதான் என்று கணவனை இறுக்கி அணைத்துக் கொண்டாள். பிறகு மெல்ல அவளை படுக்க வைத்து தன் மனைவியின் மேலிட்ட வயிற்றை தடவி ஒரு முத்தம் பதித்தான். 2 பாப்பாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடுறாங்களா என்று கேட்டுக்கொண்டு குழந்தைகளிடம் வெகு நேரம் மனைவி வயிற்றை தடவி கொண்டே பேசிக்கொண்டே இருந்தார். உதயா அதை கேட்டுக்கொண்டு சிரித்து இருந்தாலும் கணவனின் மென்மையான வருடலில் அவள் உறங்கிவிட்டாள். கணவன் மனைவியின் முகத்தை பார்க்க அவள் உறங்கிவிட்டு இருந்தது தெரிந்ததும் சிரித்து கொண்டே அவளை கட்டி அணைத்தபடி அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்து விட்டு அவனும் படுத்து உறங்கினான்.